என் அன்பு குழந்தையே, இப்போது நீ செய்து கொண்டிருக்கும் அனைத்து வேலைகளையும் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு என் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த தருணத்தில் இந்த வார்த்தைகள் உன்னுடைய இதயத்தை வந்தடைவது வெறும் தற்செயலான நிகழ்வு அல்ல. இது ஒரு தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதியாகும். உன் வாழ்வில் நிகழப்போகும் மிகப்பெரிய மாற்றத்திற்காக நான் உன்னை நீண்ட காலமாக தயார் செய்து வருகிறேன். நீ நுழையப் போகும் இந்த புதிய பருவம் உனக்குள் நான் உருவாக்கிய வலிமையையும் நம்பிக்கையையும் முழுமையாக கோரும். உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டம் வெறும் வெளிப்படுவது மட்டுமல்ல, அது இப்போது வேகமெடுக்க தொடங்கியுள்ளது. நீ கடந்து வந்த ஒவ்வொரு பாதையும், சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும், இருளில் நீ கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலும் நான் உனக்கு வழங்கப் போகும் ஆசீர்வாதத்திற்காக உன்னை சரியான இடத்தில் நிலைநிறுத்த வடிவமைக்கப்பட்டவை. நீ இங்கு இருப்பது தற்செயல் அல்ல, என்னுடைய அழைப்பால் வந்திருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, உன் கண்கள் வழியும் கண்ணீரையும் உன் இதயத்தை சுற்றியுள்ள பாரத்தையும் நான் பார்க்கிறேன். உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் தீராத கேள்விகளையும் நிறைவேற தாமதமாகும் உன்னுடைய கனவுகளையும் நான் நன்கு அறிவேன். கடவுள் என்னை மறந்துவிட்டாரா? என் வாழ்வில் அவர் உண்மையிலேயே செயல்படுகிறாரா? எனக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னும் செல்லுபடியாகுமா என்று நீ ஆச்சரியப்படும் தருணங்களை நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். உன் சூழ்நிலைகள் மாறாமல் இருப்பது போல் தோன்றினாலும் திரைக்கு பின்னால் நான் உனக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய தற்போதைய போராட்டங்கள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை செதுக்குவதற்காகவே கொடுக்கப்பட்டுள்ளன. உன் வாழ்வில் நான் மௌனமாக இருப்பதாக தோன்றும் நேரத்தில்தான் நான் உனக்காக மிகப்பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டும். என் அன்பு உன் மீது எப்போதும் மாறாமல் இருக்கிறது. இப்போது நீ கடந்து செல்லும் ஒவ்வொரு கடினமான சூழலையும் பற்றிய உனது பார்வையை மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் வாழ்வில் ஏற்பட்ட ஒவ்வொரு பின்னடைவும் உண்மையில் ஒரு முன்னேற்றத்திற்கான ஏற்பாடாகும். நீ சந்தித்த ஒவ்வொரு தாமதமும் ஒரு தெய்வீக நேர கணிப்பு. உனக்கு முன்னால் அடைக்கப்பட்ட ஒவ்வொரு கதவும் உன்னை மட்டுப்படுத்தக்கூடிய அல்லது உனக்கு தீமை விளைவிக்கக்கூடிய ஒன்றிலிருந்து நான் உனக்கு அளித்த பாதுகாப்பாகும். உன் வாழ்விலிருந்து வெளியேறிய ஒவ்வொரு மனிதரும் நான் கொண்டு வரப்போகும் புதியவர்களுக்காக இடத்தை உருவாக்கவே அவ்வாறு நடந்தது. வரப்போகும் அந்த மனிதர்கள் உன் மதிப்பினை உணர்ந்து உன்னுடைய இலட்சியங்களுக்கு துணையாக இருப்பார்கள். உன்னுடைய நிதி நெருக்கடிகள் கூட எதிர்காலத்தில் வரப்போகும் பெரும் செல்வத்தை நீ எவ்வாறு பொறுப்புடன் கையாள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் ஒரு பயிற்சியே தவிர வேறல்ல. உன்னுடைய சில பிரார்த்தனைகளுக்கு ஏன் இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று நீ யோசிக்கலாம். சில ஆசீர்வாதங்களை கையாளுவதற்கு தேவையான பக்குவம் உனக்கு வரும் வரை நான் காத்திருந்தேன். சில சூழ்நிலைகள் எனக்கு அதிக மகிமையை கொடுக்கும் வகையில் அமைவதற்காக நான் காலத்தை நீட்டித்தேன். ஆனால் நீ கேட்டதை விடவும் மேலான முறையில் உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் பதில் கிடைக்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. என் பிள்ளையே, நீ காத்திருந்த காலம் வீணான காலம் அல்ல, அது உன்னை தகுதியாக்கும் காலம். விசுவாசத்துடன் நீ காத்திருந்த ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருந்தேன். உன் பொறுமைக்கு மிகச்சிறந்த பலனை நீ விரைவில் காண்பாய். நீ கண்ட கனவுகளை விட பெரிய காரியங்களை உன் கண்கள் காணப்போகின்றன. உனது காத்திருப்பு இப்போது முடிவுக்கு வந்து ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. உன் வாழ்வில் வரப்போகும் மாற்றம் வெறும் மேலோட்டமானதாக இருக்காது. அது உன்னுடைய உறவுகள், தொழில் மற்றும் ஆன்மீக நிலை என அனைத்திலும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். உனக்கு ஏற்பட போகும் இடமாற்றம் வெறும் இடமாற்றம் அல்ல, அது உன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான சரியான இடத்தை கண்டடைவதாகும். உனக்கு கிடைக்கப் போகும் ஆன்மீக எழுச்சி உன்னை தனிப்பட்ட முறையில் வளர்ப்பது மட்டுமல்லாமல் உன்னை போன்றே துவண்டு கிடக்கும் மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் ஒளியாக நீ மாறுவதற்கும் உதவும். உன்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களுக்கு இடத்தை உருவாக்க இப்போதே தொடங்கு. உனது சிந்தனையில் சாத்தியமற்றது என்று எதையும் நினைக்காதே. உனது அட்டவணையில் புதிய வாய்ப்புகளுக்காக இடத்தை ஒதுக்கு. உன் பார்வையை விரிவாக்கு. ஏனென்றால் நான் செய்யப்போகும் காரியங்கள் உனது கற்பனைக்கும் எட்டாதவையாக இருக்கும். நீ நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த உன்னுடைய தனித்துவமான அடையாளம் மற்றும் தெளிவு இப்போது உனக்கு கிடைக்கப் போகிறது. நான் யார், என் வாழ்வின் நோக்கம் என்ன என்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் தருணம் இது. உனக்குள்ளே நீ உணரும் ஒருவிதமான அமைதி மற்றும் நம்பிக்கை நீ சரியான பாதையில்தான் செல்கிறாய் என்பதற்கான அடையாளமாகும். இவை அனைத்தும் உனக்காக திட்டமிடப்பட்டவை. உன்னுடைய விசுவாசம் இப்போது மிகச்சிறந்த முறையில் சோதிக்கப்பட்டு வலுப்பெற்றுள்ளது. இதுவரை நீ கண்டிராத அற்புதங்களை உன் வாழ்வில் நிகழ்த்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்.
உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை திக்கற்றவனாக விடமாட்டேன். உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் நான் வழிநடத்துவேன். உன் வாழ்வின் சில பகுதிகள் இனி சரியாகாது என்று நீ நம்பிக்கை இழந்திருக்கலாம். முறிந்த உறவுகள், கையை விட்டு போன கனவுகள், குணப்படுத்த முடியாத உடல்நல பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் நான் அவற்றை சீரமைக்க வல்லவர். இல்லை என்று உலகம் சொல்லும் இடத்தில் ஆம் என்று நான் மாற்றுவேன். சாம்பலிலிருந்து அழகையும் துக்கத்திலிருந்து மகிழ்ச்சியையும் உருவாக்க என்னால் முடியும். உனக்கு சாத்தியமற்றதாக தோன்றுவது எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமே. உன்னுடைய உடைந்த இதயத்தின் துண்டுகளை சேர்த்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதை வலிமையாக்குவேன். உன்னுடைய இழப்புகள் அனைத்தும் இரட்டிப்பு நன்மைகளாக உன்னை வந்தடையும். இழந்த காலத்தை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். உனது வாழ்வின் இருண்ட பக்கங்கள் ஒளிமயமாக மாறப்போகின்றன. என் வல்லமை உனக்குள் செயல்படத் தொடங்கிவிட்டது. உன் வாழ்வில் நான் வழங்கப் போகும் பெரும் ஆசீர்வாதங்களை நீ பெறும்போது நீ பேண வேண்டிய மிக முக்கியமான பண்பு பணிவு. நீ காத்திருந்த காலத்தில் என்னிடம் காட்டிய அதே விசுவாசத்தையும் சார்ந்திருப்பதையும் ஆசீர்வாதத்தின் காலத்திலும் தொடர வேண்டும். பல நேரங்களில் மனிதர்கள் வெற்றி பெறும்போது அது தங்கள் சொந்த உழைப்பால் வந்தது என்று எண்ணி தலைக்கணம் கொள்கிறார்கள். ஆனால் உனது வாழ்வில் நடக்கும் அனைத்தும் என்னால் கொடுக்கப்பட்டவை என்பதை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவாக இருக்கிறாயோ அவ்வளவுக்கவ்வளவு உன்னுடைய ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கும். பிறருக்கு உதவும் ஒரு கருவியாக உன்னை நான் மாற்ற விரும்புகிறேன். உனக்கு கிடைக்கும் வெற்றி உன்னை உயர்த்தும் அதே வேளையில் நீ பிறரை உயர்த்தும் ஏணியாகவும் இருக்க வேண்டும். இதுவே உன் வாழ்வின் முழுமை. உன்னுடைய வெற்றியில் பங்கு கொள்ள பலர் வருவார்கள். உன்னை கண்டுபிடித்தது தாங்கள்தான் என்றும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது தாங்கள்தான் என்றும் அவர்கள் உரிமை கொண்டாடலாம். ஆனால் உனக்கு தெரியும், ஒவ்வொரு கதவையும் திறந்தது என் கரம், ஒவ்வொரு வாய்ப்பையும் உருவாக்கியது என் ஞானம், ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்தது என் அபரிமிதமான அன்பு. உனக்கு உதவிய மனிதர்களுக்கு நன்றியுடனும் மரியாதையுடனும் இரு. ஆனால் உன் வாழ்வின் உண்மையான ஆதாரம் நானே என்பதை எப்போதும் நினைவில் கொள். உனக்கு தரப்படும் சுகம் நிரந்தரமானது. உனக்கு தரப்படும் செல்வம் நிலையானது. உன் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றமும் என்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் விதமாக அமையும். நீ ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையாக மாற்றப்படுவாய். உன் உடலில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனைகள் நீங்கும் காலம் வந்துவிட்டது. உன்னை அச்சுறுத்திய நோய் அறிதல்கள் மற்றும் அறிகுறிகள் அனைத்தும் மறைந்து போகும். நீ எந்த மருந்துகளை ஏனும் சார்ந்திருந்தால் அந்த சூழல் மாறி நீ முழுமையான ஆரோக்கியம் பெறுவாய். உன்னுடைய உடல் மட்டுமல்ல, உன்னுடைய மனமும் ஆன்மாவும் புத்துயிர் பெறும். நீண்ட நாட்களாக உன்னை வாட்டிய பயம் மற்றும் கவலைகள் உன்னை விட்டு விலகும். நீ புதிய பலத்துடன் எழுந்து நடப்பாய். உன்னுடைய ஆரோக்கியம் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். மருத்துவர்களே ஆச்சரியப்படும் வகையில் உனது உடல்நிலை சீராகும். நீ ஆரோக்கியமான நீண்ட ஆயுளுடன் வாழ்வாய். உன் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தையும் நான் உறுதி செய்வேன். பயத்தை துறந்து நம்பிக்கையுடன் இரு. உன் மீட்பு ஏற்கனவே தொடங்கிவிட்டது. உன்னுடைய பொருளாதார தடைகள் அனைத்தும் நீக்கப்படுகின்றன. கடன் சுமைகளிலிருந்து நீ விடுதலை பெறுவாய். உன்னுடைய கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீ செய்யும் தொழில் அல்லது வேலையில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை நீ காண்பாய். உனக்கு தேவையான செல்வம் தடையின்றி உன்னை வந்தடையும். நீ மற்றவர்களிடம் கடன் வாங்கும் நிலையிலிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு உயர்வாய். உன்னுடைய தேவைகள் சந்திப்பது மட்டுமல்லாமல் உன்னிடம் மிதமிஞ்சிய ஆசீர்வாதம் இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு நீ பல நற்பணிகளை செய்வாய். உன்னுடைய நிதி மேலாண்மைக்கு தேவையான ஞானத்தை நான் உனக்கு வழங்குவேன். அஞ்சாதே, உனது வாழ்வாதாரம் என் பொறுப்பு. நீ ஒருபோதும் குறைவுபட மாட்டாய். உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். உன் குடும்பத்திலும் உறவுகளிலும் நிலவிய கசப்பான அனுபவங்கள் மாறி அங்கே அன்பு மலரும். பிரிக்கப்பட்ட உறவுகள் மீண்டும் இணையும். உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உன்னுடைய உண்மையான அன்பை உணர்வார்கள். உன் வீட்டில் அமைதியும் சமாதானமும் நிலைத்திருக்கும். உனக்கு துணையாகவும் உனது வளர்ச்சியை விரும்புபவர்களாகவும் இருக்கும் புதிய நண்பர்களை உன் வாழ்வில் நான் கொண்டு வருவேன். கசப்பான கடந்த காலத்தை மறந்துவிட்டு புதிய உறவுகளை கட்டியெழுப்பத் தொடங்கு. உன் வாழ்வில் நான் சேர்க்கும் மனிதர்கள் உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். தனிமையில் இருப்பதாக நீ இனி உணரமாட்டாய். உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரணாக உன் உறவுகள் அமையும். அன்பினால் உன் வாழ்வு நிறைவு பெறும். நீயும் உன் வீடும் சமாதானத்துடன் வாழ்வீர்கள்.
உன்னுடைய வார்த்தைகளுக்கும் கருத்துக்களுக்கும் ஒரு புதிய வலிமை கிடைக்கப் போகிறது. நீ பேசும் இடமெல்லாம் உனக்கு மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். உன்னுடைய அனுபவங்கள் மற்றவர்களுக்கு பாடமாக அமையும். நீ ஒரு சிறந்த ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் உருவெடுப்பாய். உனது செல்வாக்கு சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். நீதி மற்றும் உண்மைக்காக நீ எழுப்பும் குரல் பலருக்கு விடுதலையை பெற்றுத்தரும். உன்னுடைய ஆலோசனைகளை மக்கள் தேடி வருவார்கள். நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமையும். உன்னுடைய திறமைகள் உலகிற்கு வெளிச்சமிட்டு காட்டப்படும். நீ ஒரு சாதனையாளராக அறியப்படுவாய். உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் மற்றவர்களை குணப்படுத்தும் மற்றும் ஊக்கப்படுத்தும் வல்லமை கொண்டதாக இருக்கும். வருங்காலத்தின் சவால்களை சந்திக்க உனக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் நான் வழங்குவேன். புதிய தொழில்நுட்பங்களையும் கண்டுபிடிப்புகளையும் நீ சரியான முறையில் பயன்படுத்துவாய். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன மாற்றங்களை நீ மனிதகுலத்தின் நன்மைக்காக பயன்படுத்துவாய். உன்னுடைய படைப்பாற்றல் புதிய எல்லைகளை தொடும். கடினமான சிக்கல்களுக்கு எளிமையான தீர்வுகளை கண்டுபிடிக்கும் திறன் உனக்கு உண்டாகும். நீ செய்யும் தொழிலில் தொழில்நுட்பத்தை புகுத்தி அதை உலகத் தரத்திற்கு உயர்த்துவாய். உன்னுடைய கண்டுபிடிப்புகள் மற்றும் யோசனைகள் பலருடைய வேலைப்பளுவை குறைக்கும். காலத்திற்கு ஏற்ப உன்னை நீ தகவமைத்துக் கொள்வாய். அறிவியலும் ஆன்மீகமும் உன்னுடைய வாழ்வில் இணைந்து செயல்படும். நீ ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாளராக திகழ்வாய். இன்றைய உலகில் பலரும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நீ அவர்களுக்கு ஒரு மருந்தாக இருப்பாய். உன்னுடைய வாழ்க்கை முறை மற்றும் நீ பகிரும் கருத்துக்கள் பலருடைய மன அழுத்தத்தை போக்கும். உன்னுடைய அமைதியான அணுகுமுறை மற்றவர்களையும் அமைதிப்படுத்தும். நீ ஒரு சிறந்த மனநல ஆலோசகராகவோ அல்லது மற்றவர்களை ஆற்றுப்படுத்துபவராகவோ செயல்படுவாய். உடைந்த மனங்களை இணைக்கும் வல்லமையை நான் உனக்கு தருவேன். உன் முன்னிலையில் மக்கள் ஒரு விதமான பாதுகாப்பையும் நிம்மதியையும் உணர்வார்கள். நீ மற்றவர்களின் காயங்களை ஆற்றும் ஒரு கருவியாக இருப்பாய். உன்னுடைய வாழ்வின் மூலமாக பல குடும்பங்கள் அழிவிலிருந்து காக்கப்படும். நீ ஒரு சமாதான தூதுவனாக திகழ்வாய். உனது அன்பு பலரை மீட்டெடுக்கும். நீ செய்யும் சமூக பணிகள் தேசத்தின் எல்லைகளை தாண்டி பேசப்படும். ஏழை எளியவர்களுக்கு உதவும் உன்னுடைய குணம் பலருக்கு முன்னுதாரணமாக இருக்கும். உன்னுடைய முயற்சிகளால் பலருடைய வாழ்வாதாரம் உயரும். நீ ஒரு சிறந்த தலைவனாக உருவெடுப்பாய். உன்னுடைய திட்டங்கள் சமூகத்தில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு உதவியும் ஒரு விதையைப் போல வளர்ந்து பலருக்கு நிழல் தரும். உன்னுடைய தர்ம சிந்தனை உனக்கு மென்மேலும் புகழை தேடித்தரும். நீ பல தொண்டு நிறுவனங்களை உருவாக்குவாய் அல்லது அவற்றில் முன்னின்று செயல்படுவாய். உன்னுடைய சேவை மனப்பான்மை உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். உன் வழியாக பல நன்மைகள் உலகுக்கு கிடைக்கும். நீ உருவாக்கப் போகும் வரலாறு உனக்கு பின்னும் பேசப்படும். உன்னுடைய செயல்கள் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நீ ஒரு நிலையான பாரம்பரியத்தை விட்டுச் செல்வாய். உன்னுடைய பெயர் மரியாதையுடன் நினைவு கூறப்படும். உனது வாரிசுகள் உன்னை பார்த்து பெருமைப்படுவார்கள். நீ செய்த நன்மைகள் உனது குடும்பத்தை எப்போதும் பாதுகாக்கும். நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். உன்னுடைய கலைத்திறமைகள், இலக்கிய படைப்புகள் அல்லது தொழில் சாதனைகள் காலத்தை தாண்டி நிலைத்து நிற்கும். நீ ஒரு வெற்றியாளராக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல மனிதராகவும் வரலாற்றில் இடம்பெறுவாய். உன்னுடைய வாழ்வின் நோக்கம் முழுமையாக நிறைவேறும். உனது பயணம் ஒரு வெற்றி கதையாக அமையும். என் அன்பு பிள்ளையே, இவை அனைத்தும் உன்னுடைய வாழ்வில் நிகழப்போகும் உண்மைகள். நான் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் வீணாகப் போகாது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். முழுமையாக என்னை நம்பு. உன்னுடைய பயங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ தனியாளல்ல, நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன்னுடைய பயணம் இனிமையாக இருக்கும். உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஒரு முத்தாக மாறும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ நேசிக்கப்படுபவன். உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. என் அன்பு உன்னை எப்போதும் சூழ்ந்திருக்கும். எதற்கும் அஞ்சாதே, எழுந்து நில். உனது வெற்றி நிச்சயம். நான் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை, ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என்னுடைய செல்ல பிள்ளை. நீயே நிரந்தரம், இயேசுவே என் வாழ்